பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறது என்னவென்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் அழைக்கிறார். அதாவது இந்த மனுக்குலம் உலக கவலைகள், உலக பாடுகள், வேதனைகள், இதிலேயே கவலைப்பட்டு எதற்காக நாம் இந்த பூமிக்கு வந்தோம் என்பதை மறந்து உலக பிரகாரமே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அநேகர் இருக்கிறார்கள். இது மனுக்குலம், மனிதனாய் பிறந்த ஒவ்வொருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவர்கிட்ட போனால் இளைப்பாறுதல் வரும், கர்த்தர்கிட்ட வந்தால் இளைப்பாறுதல் வரும். அதான் ஆண்டவர் அழைக்கிறார். அடுத்ததாக சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம ஆத்துமாக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் ஆண்டோட நுகத்தை நாம் சுமந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மளுடைய கஷ்டங்கள், பாரங்கள் என்னவாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைத்து அவருடைய பாரம், அவருடைய மன விருப்பம், ஏக்கம் என்ன, அவரோட நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக மாற வேண்டும். நமக்கு ஆண்டவர் எந்த விஷயத்தில் அவர் பாரப்படுகிறாரோ அந்த பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் நம்மளோட ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட சாந்தம் மனத்தாழ்மையுள்ள தேவன் அவரோட நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று. அப்போ அவரோட நுகத்தை ஏற்றுக்கொண்டா அது எப்படி இருக்குமோ என்னன்னு நம்ம கலங்க தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஒன்றில் ஆண்டவரை நம்ம இன்னர் காட்டில் நம்ம ஏற்றுக்கொண்டாலே, கர்த்தர்கிட்ட நம்மளோட வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும்போது, நம்மளுடைய பாரங்கள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவரோட பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம வாழ்க்கையில் முதலில் கிடைக்கிறது தெய்வீக சமாதானம். இந்த உலகத்தில் அநேக பேர் ஓடுறாங்க, உழைக்கிறாங்க, விருதாகவே அவங்க சஞ்சலப்படுறாங்க. பூமிக்கு கீழே நடக்கிறதெல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்பதை நாம் பிரசங்கிலே பார்க்கிறோம். நாம் எதற்காக கஷ்டப்படுகிறோம், எதற்காக நாம் ஓடுகிறோம், உழைக்கிறோம்? எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்வதை பார்க்கிறோம். நாம் ஒன்று தான், நம்மளை உருவாக்கின தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கிறோன்னு சொல்லி நாம் அர்ப்பணிக்கும்போது, ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கும்போது, ஆண்டவரே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய விருப்பங்கள், ஏக்கங்களை மாத்திரம் செய்வதற்கு என்னை நான் தத்தம் செய்கிறேன் என்று சொல்லும்போது நமக்கு இருதயத்திலே ஒரு சமாதானம், தெய்வீக சமாதானம். அதான் என் நுகம் மிருதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் ஆண்டவர்கிட்ட வரும்போது மட்டும்தான் கிடைக்கும். இது ஆண்டவர் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அழைக்கிறார். நாம் அதை உணர்ந்தவர்களாக இவ்வேளை நாம் ஜெபம் செய்வோமா? நாம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டாலும், கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும், எத்தனையோ தடவை சத்தியத்தின்படி நடக்காமல் வழிவிலகி போயிருக்கிறோம். ஆண்டவர் வழிவிலகி போன ஒவ்வொருவருக்குமே சொல்கிறார், உலக கவலைகள், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக
ஆண்டோடைய சித்தத்தின்படி செய்யும்படியாக ஒரு அர்ப்பணிப்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நேற்று மீண்டும் மாறாதவரே, அன்பு நேசர பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த அழகான இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவரே எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நீர் அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே. இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் அழைக்கிறீர் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பேர் மனுக்குலம் ஆண்டவரே உண்மை அறியாமல் உம்முடைய அன்பை உணராமல் உலக கவலைகள்னாலே அமிழ்த்தப்பட்டு ஆண்டவரே எத்தனையோ பேர் பல கஷ்டத்திலே சிக்கி தவிக்கிறது நீ காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எந்த கஷ்டமோ வேதனையோ எவ்வளோ பிரச்சனைகளோ போராட்டமோ என்ன இருந்தாலும் உம்மண்டையில் வரும்போது, சிலுவை நண்டையில் வரும்போது நீர் ஆண்டவரே அப்பா இளைப்பாறுதலை தருகிற தேவனாயிருக்கிறீர். தெய்வீக சமாதானத்தை தருகிற தேவனாயிருக்கிறீர். அதோட உம்மண்டில் வருகிற ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, உம்முடைய மன விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கப்பட்ட சரீரம், ஆவி, ஆத்மா முழுவதும் என்னை உருவாக்கின தேவனுக்கே சொந்தம். நான் முழுவதுமாக என்னையே அர்ப்பணிக்கிறேன், என்னை கொண்டு நீரே நடத்துங்கப்பா என்று சொல்லி நாம் முழுவதுமாக கர்த்தரண்டையில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது உலகம் கொடுக்க முடியாத தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புகிற தேவனே, என் நுகம் மிருதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்போ அந்த மிருதுவான ஆண்டவரே லகுவான சுமையை சுமக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே என்று நாம் அர்ப்பணித்து ஆண்டவரை இறுக பற்றி கொள்வோம். கர்த்தர் நமக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆவியான நமக்குள்ளே இருந்து நம்மளையே அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் அதன்படி செய்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உடைய பிரசனம் ஆண்டவரே இறங்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை வந்து நடத்தி வந்த தேவனே ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. உடைய கிருபை காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. உடைய புதிய கிருபையினால் எங்களை நிரப்பி வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படியே சேவைக்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.